வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவாரூரிலிருந்து 30/9/2025 தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன். பல பக்தர்கள் மழையும் பொருட்படுத்தாது தங்களது முருகனின் அருளை பெறுவதற்கு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவருக்கு அரோகரா. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. பதவுரை. நமது கண்களுக்கு துணையாவது திருமுருகப் பெருமானது புனிதமானவையும் மென்மையானவையுமான செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளே ஆகும். உண்மையில் ஒரு சிறிதும் குறையாத சொல்லுக்கு துணையாவது முருகா என்று கூறும் அப்பரமபதியின் திருநாமங்களே ஆகும். முன்பு செய்த பழியை தருகின்ற பாவத்தை அகற்றுவதற்கு துணையாவது திருமுருகப் பெருமானின் 12 புயங்களுமே ஆகும். அஞ்சும் தன்மையுடைய தனிமையான வழிக்கு துணையாவது திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள கந்த பெருமானுடைய கூர்மையான வேலாயுதமும் மயிலுமே ஆகும். சிறுவாபுரி முருகன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால், இது சொந்த வீடு வாங்கும் கனவை நிறைவேற்றும் சக்தி படைத்த ஆலயம் என்றும் லவ குசர்கள் வழிபட்ட தலமாகவும் விளங்குகிறது. மேலும் இந்த கோவிலின் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் கருதப்படுகிறார். தொழில் கனவுகள், வீடு கட்ட விரும்புபவர்கள் மற்றும் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அவர்களின் கனவுகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது. ராமாயணத்தில் வரும் லவ குசர்கள் இங்கு வந்து சிவபெருமானையும் முருகனையும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இது இந்த தலத்தின் பழைமையையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. இங்குள்ள முருகன் பாலசுப்பிரமணியராக காட்சி தருகிறார். இவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவராகவும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் போற்றப்படுகிறார். வள்ளி திருமணத்தின் போது முருகன் வள்ளியுடன் இந்த இடத்தில் தங்கியதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இது தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் மற்றும் உயரமான கொடிமரம் இந்த கோவிலின் சிறப்பம்சங்களாகும். மேலும் இதன் கட்டமைப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. சிறுவாபுரி முருகன் ஆலயம் சக்தி வாய்ந்த மந்திரங்களை கொண்ட தலமாகவும் அறியப்படுகிறது. அபித குஜலாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், அருணகிரிநாதர், அண்ணாமலையார், மயூரநாதர் போன்றவர்களுக்கு கோவிலில் தனி சன்னதிகள் உள்ளன. சிறுவாபுரி முருகனை வழிபட்டால் எப்போதும் நம்முடன் இருந்து தொடங்கிய காரியங்களில் வெற்றி தருவார். அந்த வகையில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையான இன்று ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாச்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க என்ற மந்திரத்தை 27 முறை கூறி முருகனை வணங்கினால் நன்மை உண்டாகும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை. நிலம், வீடு, மனை என பூமி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கு வந்து முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு வீடு அமைவது நிதர்சனமான உண்மை. நிலம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சிறுவாபுரி முருகனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் திருமண தடை, திருமணம் நடக்க, காதல் கைகூட, வேலையில் பிரச்சனை, புதிய வேலை கிடைக்க செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவாபுரி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஜாதகத்தில் செவ்வாய், சனி இணை உள்ளவர்கள் இங்கு வந்து கொண்டை கடலை வைத்து நெய்வேத்தியம் செய்தால் நற்பலன்கள் பலவற்றை அனுபவிக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 30/9/2025 செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. வணக்கம், சிறுவாபுரியிலிருந்து பேசுறோம். இன்னைக்கு அஷ்டமி வந்து நவராத்திரி வந்து 9வது நாள். ஓகேங்களா? மக்கள் வெள்ளம் வந்து பெருகெடுத்து வந்துருக்கு. எல்லாம் வந்து கண்ணன் பெற்று எல்லாமே நல்லபடியாக வாழ்க வளமுடன். ஓம் சிறுவாபுரி முருகா அரோகரா. என் பேர் கணேஷ் மதுரவாய்.
சத்தமாக சொல்லுங்கள். என் பேர் சுபாஷினி. நான் நீலாங்கரையிலேருந்து வரேன். இது மூணாவது வெற்றிவேல் முருகனுக்கு. உங்கள் பேரை எங்கேருந்து வரீங்க? பாப்பா பேர் ஸ்ரீனிஷா, நிவேதா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மூணு பேர். வேல்முருகனுக்கு அரோகரா, வேல்முருகனுக்கு அரோகரா, வேல்முருகனுக்கு அரோகரா. ஓம் நமோ குமாராய நமः, ஓம் நமோ குமாராய நமः, ஓம் நமோ குமாராய. இன்று 9வது நாள் நவராத்திரி. இந்த நவராத்திரியில் சரஸ்வதி நம்ம கும்பிட்டோம்னா இதில் சாமுண்டி சிலை கும்பிட்ட மாதிரி ஒரு இது வரும். அதே மாதிரி எல்லா புத்தகத்தையும் வச்சு ஒவ்வொரு புத்தகத்துலையும் ஒவ்வொரு பக்கத்தையாவது படிக்கணும்னா அது ஒரு நாள் மட்டும் படித்தா பத்தாது. 5 நாள் 10 நாள் 11 நாள் இது கணக்கு வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்தோம்னா 12 நாள் அருள் கிட்டும். அது ஒவ்வொரு பக்தர்களும் சரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எல்லாமே நன்மை கிட்டும்.
Thank you.